ஹலோ, நான் ரமேஷ்குமார். நான் நேட்டிவ் ஆஃப் தாராபுரம். நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூலுக்காகவும் காலேஜுக்காகவும் ப்ளஸ் வேலைக்கு போகிறதுக்காகவும் நாங்கள் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 இயர்ஸாக நாங்கள் லேண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்டே இருந்தோம். ரீசெண்டாக நாங்கள் ஆரா என்க்ளேவில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம் அமைஞ்சது. லாஸ்ட் இயர் நவம்பர் 2025 நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபீல் குட் இடமா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நாங்கள் ரெஃபர் பண்ணோம். அவங்களுமே 2 சைட் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஹாய், என் பேர் ராஜேஸ்வரி. எங்கள் நேட்டிவ் வந்து தாராபுரம். இங்கே கோயம்புத்தூரில் 4 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் கோயம்புத்தூரில் 4 இயர்ஸாக லேண்ட் தேடிட்டு இருந்தோம். ஒரு நல்ல கம்யூனிட்டியில், கேட்டட் கம்யூனிட்டியில், நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒரு நல்ல இடம் அமைஞ்சு அதில் வீடு கட்டணும்னு நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். 4 இயர்ஸாக அங்கங்கே தேடிட்டு இருந்தோம். எதுவும் எங்களுக்கு ப்ராப்பராக அமையல. ரீசெண்டாக நம்ம விஸ்வேஷ் பிரதரை பார்த்தோம். அவர் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பிளான் இருக்குன்னு சொன்னார். அது பார்த்த உடனே ஃபஸ்ட் சைட்லேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. லவ் அட் ஃபஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி எங்களுக்கு அந்த இடம் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே நாங்கள் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போய் காமிச்சு அந்த அன்னைக்கே நாங்கள் புக் பண்ணிட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுத்தோம். அவங்களும் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு அதையும் அவங்களும் புக் பண்ணாங்க. பர்டிகுலராக இது புக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, அங்கே அவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ் அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இந்த சரண்மா நகரில் இருக்கிறதுனால இந்த ஏரியாலேயே பக்கத்தில் தான் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்கூல்ஸ் மாற்ற வேணாம், ஆஃபீஸ்க்கு எனக்கு கம்யூனிகேஷனுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். அதில் இது எல்லாமே எங்களுக்கு பொருந்தி வந்துச்சு. இடமும் நல்லா இருந்தது, அவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸும் நல்லா இருந்தது, ப்ளஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக வந்தங்காட்டி டக்குன்னு அந்த அன்னைக்கே புக் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆரா ஸ்பேஸில் அம்யூனிட்டிஸ்னு பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நல்ல செக்யூர்டான ஸ்பேசஸ்லாம் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ப்ளஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த RFID-எல்லாம் வச்சு செக்யூரிட்டி போட்டு நம்ம நீட்டாக உள்ள கார் கரெக்டான யார் அலௌட் காரோ அவங்க மட்டும் உள்ள அனுப்புகிற மாதிரிலாம் செக்யூரிட்டி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட்லேயே UG அண்டர் கிரவுண்ட் கேபிள், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், ஓவர் ஹெட் டேங்க்கு, ஈவன் ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் ட்ரீ கூட பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரீயாக சூஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. லைக் நிழலும் தரணும், அதே சமயத்தில் குப்பை வரக்கூடாதுங்கிறதுக்காக மகிழ மரம், இந்த மாதிரி அவங்க பர்டிகுலராக ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறாங்க. ஈவன் கேபிள் பார்த்திங்கன்னா 5 வீட்டுக்கு ஒரு சப் கேபிள் மாதிரி போட்டு EB வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கஸ்டமருக்கு தேவையானதை அவங்க காஸ்ட் அதிகமானால் கூட அதை கஸ்டமர் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல விஷன் வச்சுருக்காங்க, பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக ஒரு நல்ல விஷன் வச்சுருக்காங்க. அதனால் கஸ்டமரும் ஹாப்பி ஆகணும், ப்ளஸ் அவங்களும் ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷனோடு அவங்க போயிட்டுருக்காங்க. ஈவன் பார்த்திங்கன்னா கூட அந்த தார் ரோடு அது ஒரு ஹைவே ஸ்டாண்டர்டுக்கு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவங்க சொல்கிறத செய்கிறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் 4 இயர்ஸாக லேண்ட் தேடிட்டு இருந்தோம். இந்த ஏரியாவில் சரண்மா நகர் இன்னொன்று அரௌண்டில் என்னென்ன லேண்ட் யாருக்கு ஃப்ளாட் போட்டிருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி இப்போ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆரா ஸ்பேசஸ் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த இடத்துல மண்ணு கொட்டியெல்லாம் நிறைவிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு பார்க்கும்போது விஸ்வேஷ் பிரதர் இருந்தார். அவர் இந்த மாதிரி நாங்கள் சைட் போட்டிருக்கோம், phase 1, phase 2, phase 3 இந்த மாதிரி நாங்கள் ஃபேஸ் வைஸாக போயிட்டுருக்கோம்னு சொல்லிவிட்டு அவர் மேப்பெல்லாம் காமிச்சார். DTC அப்ரூவ்டு மேப் காமிச்சார். ப்ளஸ் எப்படி பண்ண போகிறோம், எப்படி ரோட் போகிறோம், எந்த இடத்துல என்னென்ன வரப்போகுது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு நல்ல வைப்ரேஷன் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பர்டிகுலராக சொல்லணுன்னா, அதை பார்த்த உடனே எங்களுக்கு சரி இதுதான் நமக்கான இடம் அப்படின்னு நமக்கு தோணும்ல, அது அங்கே தோணுச்சு. அப்புறம் நம்ம பிரதரும் கரெக்டாக சொன்னார், இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண போகிறோங்க, உங்களுக்கு உங்கள் மாதிரி நல்ல கம்யூனிட்டி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ அது 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வின்-வின் சுச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம அந்த அன்றைக்கே தான் நம்ம பார்த்து முடிச்சு பேசினதுக்கப்புறம் ரேட்டும் பேசி அந்த அன்றைக்கே நம்ம அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ வரைக்கும் நான் எப்பவுமே டெசிஷன் ரொம்ப ஸ்லோவாக எடுப்பேன். அந்த டெசிஷன் தான் என் வாழ்க்கையிலே ரொம்ப குயிக்கஸ்ட் டெசிஷன் நான் நினைக்கிறேன். அதுவும் நல்ல டெசிஷனாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிற போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த லேண்ட் ரொம்ப சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப முக்கிய காரணம்னு பார்த்தா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது, இது எல்லாமே ஒரு குறை இருந்தால் கூட நமக்கும் அது ஃபியூச்சரில் அப்ரிஷியேட் ஆகணும், ப்ளஸ் நமக்கு அக்சசபிளாகவும் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தா அவினாஷ் ரோட்லேருந்து ரொம்ப அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது. அது அவினாஷ் ரோட் டச் பண்ணிட்டாலே நம்ம கோயம்புத்தூர் எங்கே வேணாலும் போய்க்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல்ஸ் காலேஜ் எதுக்கு வேணாலும் நம்ம கடை எதுக்கு வேணாலும் நம்ம போய்க்கலாம். ப்ளஸ் எனக்கு இந்த பக்கம் சக்தி ரோடை டச் பண்ணுறதுக்கு ரொம்ப சென்டராக இருந்துச்சு. நான் ஆஃபீஸ் எனக்கு சரவணம்பட்டியில் இருக்கிறனால அங்கேயும் போகணும், ஸ்கூல்ஸுக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஆஃபீஸும் டிஸ்டர்ப் ஆகாத இடம் தேடிட்டு இருந்தோம். அதில் கரெக்டாக எங்களுக்கு ப்ராம்ப்டான இடத்துல கரெக்டாக
கரெக்டான இடத்துல எங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஃப்யூச்சரில் நாங்கள் எங்கேயுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இப்போ காலேஜ் போகணுனாலும் பசங்க போகணுனாலும் இல்லை வேறு ஸ்கூல் மாற்றணும் எல்லாமே இன் அண்ட் அரௌண்ட் எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் முக்கியமாக சொல்லணும். ஹாஸ்பிட்டல் ரொம்ப கூப்பிட்ற தூரத்துலேயே இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலும் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எல்லா வகையிலையும் பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் நான் ரொம்ப சூஸ் பண்ணோம். இல்லை, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து இடம் பார்க்க போகிறேன்னு ஒரு 4 இயர்ஸாக போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, இதுதான் ஃபஸ்ட்டு சைட்டு நான் கூட போனோன்னே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலேயே புக் பண்ணி இந்த அம்யூனிட்டிஸு எனக்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். அதனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தங்காட்டி சரி அப்போவே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டேன். நாங்கள் ரொம்ப அவுட்டர்லாம் நிறைய இடம் இருந்துச்சு, விலை கம்மியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துச்சு. ஆனால் அது வந்து சேஃப்டி இல்லையோன்னு தோணுச்சு. ஏன்னா கிட்ஸ் வீட்டில் இருக்காங்க. இப்போ நம்பி நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த மாதிரி சேஃப்டியான ஏரியாவில் இருக்கும்போது நம்ம நம்பி விட்டுட்டு போகலாம். ஆனால் அது ரொம்ப அவுட்டராக இருக்கும்போது எங்களுக்கே வந்து அது சேஃப்டி இல்லையோன்னு தோணுச்சு. அதனாலேயே சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் முன்னாடி வந்து நல்லா பார்க் 2 பார்க் சூப்பரான பார்க் இருக்குது. அப்புறம் இப்போ ஒரு கெஸ்ட்டே வந்தாங்கன்னா நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு வர்றதுக்கு எல்லா 33 ஃபீட் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. முன்னாடி பார்க் அடியை கூட நிறுத்திட்டு வரலாம். அதனால் ஒரு ரோட் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி தேடினப்போ தான் இது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஆர்ஆர் ஸ்பேஸை சூஸ் பண்ணோம். 4 இயர்ஸாக அங்கே தேடிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த ஏரியாவில் ஆர்ஆர் ஸ்பேசஸ் பிளாட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். நாங்கள் போய் அப்ரோச் பண்ணும்போது விஸ்வேஸ் பிரதர் இருந்தார். அவர் என்ன மாதிரி பண்ண போகிறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறம் லீகல் ஒப்பீனியனுக்கு இங்கே ஜெரன்மன் நகரில் ரொம்ப குறிப்பிடும்படி சொல்லணுன்னா இந்த ஏரியாவில் நிறைய சீலிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எல்லா சைட்டும் நம்மளால் பார்த்துட முடியாது, எல்லாமே லீகலி கரெக்டாக இருக்காது. அந்த கன்சர்னாலேயே நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக போய் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் நாங்கள் விஸ்வேஸ் பிரதர் பார்க்கும்போது அவர் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இதில் சீலிங் ப்ராப்ளம் இல்லை, டிடிசி அப்ரூவ் ரேரா அப்ரூவெலாம் இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என் பிரதர் அட்வொகேட்டாக தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கு கொண்டு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக ஸ்பெரல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் கொண்டு கொடுத்தோன்னா அவங்க ஒரு 2 டேஸ்லேயே பார்த்துட்டாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே லீகலி கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக அப்ரோச் பண்ணி வேலை லைக் அடுத்த கட்டத்துக்கு லைக் அட்வான்ஸ் பே பண்ணுறது இது எல்லாமே நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் லாஸ்ட் இயர் ஆர்ஆர் ஸ்பேசஸில் பர்ச்சேஸ் பண்ணோம். ஈவன் ஆஃப்டர் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லா இன் அண்ட் அரௌண்ட் செரமனகர்லேயே 10 to 15% ரிசேட் ஆயிடுச்சு. ஈவன் எங்கள் லேண்டுமே பார்த்தா இப்போ 10% அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. எதனாலன்னு பார்த்தா நல்ல ப்ரைம் பிளேசஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சதுனால க்ரோத்தும் இருந்துகிட்டே இருக்குது. ப்ளஸ் எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஏரியா இருக்குது. நமக்கு நம்ம போட்ட பணத்துக்கு க்ரோத்தும் நடக்குது, ப்ளஸ் நமக்கு நல்ல ஏரியாவில் கூடி இருக்கிற ஃபீலும் இருக்குது. அது ரெண்டுமே வின்வின்னாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆர்ஆர் ஸ்பேசஸில் நம்ம லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே 10 to 15% அப்ரிஷியேட் ஆயிருக்கு லேண்டு. நம்ம லேண்டுமே பார்த்தீங்கன்னா 10% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இந்த லேண்ட் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் 4-5 பேர் தேடிட்டு இருந்தோம். அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அவங்களும் இதை பார்த்துட்டு அவங்களும் பிடிச்சி அவங்களும் இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட லேண்டு இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களும் எங்களை பார்த்து சரி நல்ல சஜஷன் பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 4 பேருக்கு நம்ம உதவுற மாதிரி இருந்ததும் ஹாப்பியாக இருக்குது. நாங்களும் நல்ல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், 4 பேருக்கு சொல்லி அவங்களும் நல்ல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஆர்ஆர் ஸ்பேசஸில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ரைட் ஃப்ரம் விஸ்வேஸ் பிரதர், சங்கர், சதீஷ், அப்புறம் நம்ம மதன் பிரதர், கார்த்தி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. சின்ன டவுட்ஸ் நம்ம ஈவன் சம்டைம்ஸ் நாங்கள் 9 o'clock ஃபோன் பண்ணி கேட்டால் கூட இவங்க எல்லாருமே கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ரைட் ஃப்ரம் நம்ம அட்வான்ஸ்லேருந்து அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க நம்ம கைட் பண்ணுவாங்க. லைக் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துறது என்னென்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம கைட் பண்ணாங்க. ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத். நாங்கள் போனோம், ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டோம், வெளியில் வந்தோம். அதாவது ஒரு 1/2 hourக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது இதுவாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா வகையிலுமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட இவ்வளோ ஸ்மூத்தாக அந்த ப்ராசஸ் கொண்டு போகணும்னு நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை நல்லா கன்டினியூ பண்ணட்டும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தம். நாங்கள் ஆர்ஆர் ஸ்பேஸில் சூஸ் பண்ணி அங்கே போய் அப்ரோச் பண்ணும்போது
இப்போ நிறையா ப்ரோக்கரேஜ் வச்சு பார்த்தோம். அது வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக இல்லை. அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை, நம்ம வாங்கலாமா, அவங்க ஓனர்ஷிப் யார், நிறையா இடம் வந்து யார் ஓனர்னே காமிக்க மாட்டேன்ட்டாங்க ப்ரோக்கரேஜ் கொடுத்து பார்க்கும்போது. அதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம அவங்கள நம்பி எப்படி போய் இடம் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த ஆர்ஆர் ஸ்பேசஸ்குள்ளே போய் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க க்ளீனாக ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே சொன்னாங்க. முதல்ல எங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகி சரி இது பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணோம். ஒரு பையர் செல்லர் அப்படிங்கிற இதை தாண்டி இப்போ நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரியே ஆயிட்டோம். கம்யூனிட்டியும் எல்லோரும் இப்போ நல்லா பேசி பழகி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் நெய்பர்ஹுட் ஆகிட்டோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ரேட்டிங் வந்து 10 கொடுக்குறோம். ஏன்னா இது எங்களோட ட்ரீம் ஹோம் கட்ட போகிற இடம். அதனால் எவ்வளோ சூஸ் பண்ணி எவ்வளோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடம் இது இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்காட்டி நாங்கள் 10 கொடுக்குறோம். இந்த இடத்துக்கு நாங்கள் 10 கொடுக்குறோம். 10க்கு மேலே ரேட்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் 10 கொடுக்குறோம். எங்களுக்கு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி நல்ல பிளேசஸில் எங்களுக்கு நல்ல வீடு கட்டுறதுக்கான இடம் அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் 10 நாங்கள் ரேட்டிங் கொடுக்க போகிறோம்.